அனைவருக்கும் வணக்கம். இனி நாம் தொடங்க இருப்பது துறவற இயல். துறவற இயல்ல முதலாவது தலைப்பு அருளுடைமை. நாம் முன்பே பார்த்ததை போன்று 10 உடைமைகளில் அறத்துப்பாலில் இது கடைசி உடைமை. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறை உடைமை. இப்போ அருள் உடைமை பார்க்க போகிறோம். அடுத்து இனிமேல் பொருட்பாலில் தான் 5 உடைமைகள் பார்ப்போம். இதுல புகழ் என்பதுல கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி ஒரு செய்தியை சொன்னார். அதான் அந்த புகழ் அதிகாரத்தினுடைய புறநடையாக நாம் கொள்ள வேண்டும். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர், பழியெனின் உலகுடன் பெறினும் புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் பழி வருமானால் அதற்காக அஞ்சுவான். அது பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர். உனக்கு இந்த பழியை ஏத்துக்க, உனக்கு இந்த அரசுரிமையை தருகிறேன் என்று சொன்னாலும் அருளாளர்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்பதை கடவுள் மாய்ந்த இளம்பெருமொழி மிக அழகாக சொல்லுகிறார். அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. பிறருக்காக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் பெறுவதுதான் புகழ் என்பதை முத்தாய்ப்பாக சொல்லுகிறார். இதை திருவள்ளுவர் பண்புடைமை அதிகாரத்துல 996வது குறள், பண்புடையார் பட்டுண்டுலகம் மகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்கிற குறளுக்கு இந்த புறநானூறு பாடலை எடுத்துக்காட்டாக நாம் கொள்ள இயலும். இப்போ துறவற இயல் பார்க்க போகிறோம். துறவற இயல் என்பது 13 அதிகாரங்களை கொண்டது. 25 37 வரையும் உள்ளது. நான் எனது என்னும் இருவகை பற்றையும் விட்டு பிறவியினின்றும் விடுதலை பெறுதலை கூறும் பகுதிதான் துறவற இயல். போரில் பகைவரையும் செங்கோலாட்சியில் கொலைஞரையும் கொள்வது அரசனுக்கு கடமை. அது அறவினையும் கூட. தமிழருடைய வாழ்க்கை முறையானது இல்லறம் துறவறம் என இருவகையாக நம்முடைய முன்னோர்கள் பகுத்திருக்கிறார்கள். இல்லறம் போன்றவே துறவரமும் எல்லாருக்கும் பொதுவானதுதான். இனி வீடு பேறு இறைவனை வழிபட்டு அவன் திருவருளாலே அமையக்கூடியதாய் இருப்பதனாலேதான் முதலாவது அதிகாரத்துல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று குறிப்பிட்டார். இதை ஔவையார் ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள், நல்லா கவனித்து பார்ப்போமானால் ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள், நல்ல வழியில சம்பாதிக்கணும் என்றும் காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவுபட்டதே இன்பம் பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று அவ்வை கூறினார். முற்றும் துறந்த துறவியரே துறவியர் என்றும் முனிவர் என்றும் அடிகள் என்றும் சொல்லப்படத்தக்கவர். காவி வேட்டி கட்டி கொண்டு பிச்சை எடுப்பவர்கள் எல்லாம் துறவியர் அல்ல. அவர்கள் வயிற்று பிழைப்பை ஓட்டுவதற்கான அது ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். எத்தனையோ வழிமுறைகளில் மக்கள் தங்களுடைய வேடத்தை புனைந்து கொள்ளுகிறார்கள். அந்த வகையிலே இவர்கள் இயலாமையினாலே துவராடை அணிந்து கொள்ளுகிறார்கள். அதனால் அவர் துறவியராக மாட்டார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வீடு பேறு தீவினை ஒன்றுமன்றி நல்வினையே செய்யும் இல்லறத்தானும் கண்ணப்ப நாயனார் கண்ணப்பியது போன்ற சிறப்பு பத்தி வினையாலும் துறவரத்தினாலும் கிட்டுவதுதான். அவன் அந்த இடமையிலேயே அவன் அந்த காட்சியை கண்டுவிட்டான். இரத்தமும் சதையுமாக அவன் கண்களுக்கு தெரிந்தது. அன்பும் அருளும் ஒருங்கிணைந்ததனாலே இந்த செய்தியை நாம் இங்கே சொல்லுகிறோம்.
அவனுடைய உள்ளத்திலே அன்பும் இருந்தது, அன்பின் குழவி அருள் என்பார் திருவள்ளுவர். அதனால் அந்த இரண்டும் ஒருங்கு இணைந்த நிலையிலே அந்த கண்ணப்பனுடைய வாழ்க்கை. இதை ஜீவ் போப் சொன்னார். சேக்கிடாருடைய அந்த பெரிய புராணத்தை படித்துவிட்டு இந்த வரலாறை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அவர் திருவாசகத்தை மொழிபெயர்க்கிற போது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்னை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டரலின்னு மணிவாசகர் சொல்றாரு. இவ்வளவு உருகி உருகி இமைப்பொழுதும் நீங்காதான் என் நெஞ்சில் என்று சொன்னதான் அவருடைய மனசுல பட்டுது போப்புக்கு. அப்புறம் தான் அதை முழுமையா படிக்கிறார். இப்படி எந்த இலக்கியத்திலையும் நம்மளுதுல சொல்லலையே, இங்க தமிழ்ல இருக்குதே, இமைப்பொழுது கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாரே என்று உள்ளே படித்து கொண்டு வருகிற போது இந்த கண்ணப்பனுடைய வரலாறை படிக்கிறார். இதனுடைய வரலாறு முழுமையாக தெரிய வேண்டும் என்கிற போது தமிழ் அன்பர்கள் அவருக்கு பெரிய புராணத்தை கொடுக்கிறார். பெரிய புராணத்திலே கண்ணப்ப நாயனாருடைய வரலாறை படித்ததற்கு பிறகு அவர் சொன்ன செய்தி, இது உண்மையானால், உண்மையாகவே இந்த கதை இந்த உலகத்தில் இந்த பூமியில் நடந்திருக்குமானால் இதை நான் என்னென்று சொல்வது, இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் இந்த மொழியை நான் படிப்பதற்கு மிகவும் ஆர்வமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், ஒருவேளை இது கற்பனையாக இருக்குமானால், இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு கற்பனையாக எழுதப்பட்டிருக்குமானால் இதைவிட பக்தியை சொல்வதற்கு வேறு இல்லை என்று இந்த இரண்டு கருத்தையும் அவர் சொன்னார். அதனால அந்த கண்ணப்பனுடைய வரலாறுலே அன்பும் இருக்கிறது, அருளும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இப்போ அருளுடைமைக்கு வருகிறோம். தொடர்பு கருதாமல் அறுவகைப்பட்ட எல்லா உயிரிடத்தும் ஒப்ப கொள்ளும் இரக்கம்தான் அருள். அறுவகை உயிர் என்பது ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, நம்ம மனிதனோட சேர்த்து 6 அறிவு. எல்லா உயிர்கள் மீதும் அன்பை செலுத்துகிறோம் என்று. சேற்றிலே புதைக்குழி சேற்றிலே அகப்பட்டு கொண்ட பன்றியை எப்படி அவருடைய உயிரை காப்பாற்றுகிற போது அவர் தன்னுடைய நிலையை நாம் ஒரு அதிபர், ஒரு நாட்டினுடைய அதிபர் என்று கொள்ளாமல் எப்படி காப்பாற்றினாரோ அதை போன்ற ஒரு செயல். ஒரு பெரிய மருத்துவர் துறவியாகி இமயமலையில போய் தவம் இருக்கிறார். அவர் பேர் சிவானந்தர். அவரிடம் பக்தி செலுத்திய சீடராக இருந்தவர் தான் சித்தவானந்தா. சித்தவானந்தா சொன்னார், ஒரு தேள் தண்ணீரில் தத்தளிக்கிறது. தண்ணீரில் தத்தளிக்கிற போது அந்த தேளை கையால் எடுத்து வெளியே விடுகிறார். அது அவருடைய கையை கொட்டிவிட்டது. அவர் சொல்லுகிற செய்தி, திரும்ப தண்ணீரிலே விழுந்து விடுகிறது, திரும்பவும் காப்பாற்றுகிறார். இப்படி 3-4 முறை எடுத்து காப்பாற்ற அந்த தேளானது கொட்டுகிறது. அங்க இருக்கிற அன்பர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? அதுதான் உங்களுடைய கையை கொட்டுகிறது. அந்த வழி தாழாமல் கையை உதறுகிறார். அவர் சொல்லுகிறார், அந்த துறவி, கொட்டுவது தேளின் இயல்பு, காப்பாற்றுவது மனிதன் இயல்பு. இதுக்கு பேர்தான் அருள். இந்த அருள் எல்லாரிடமும் வந்து விடுமா? இவ்வளவு பெரிய நிலை என்று சொன்னால், சிவானந்தர், சித்தவானந்தர் போன்ற மகான்களிடம் வறுமை ஒழிய நான் தேடி பிடிச்சு அடிப்பேன், எங்கு ஒளிந்து கொண்டது திரும்ப வந்து கொட்டிவிடும் என்று. அதனால் நமக்கு அருள் இல்லை என்று பொருள் இல்லை, இருக்கிறது என்றாலும் அது வேறு யாரையும் கடித்து துன்புறுத்தும், நம்மையும் கடித்து துன்புறுத்தும். அதனால் அந்த கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று என்பதை நினைவில் கொண்டு அரசன் எவ்வாறு தீமையை தண்டிக்கிறானோ அதுபோல் நாம் அதை தண்டிக்கிறோம். அது நியாயம் கற்பிக்கிறேனா இல்லையா என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்கிற செயலும் அந்த மகா ஞானிகள் செய்த செயலையும் ரெண்டையும் சொல்லிவிட்டேன். நான் சொல்வது சரியா இல்லையா என்பதை உங்களிடம் நான் விட்டு விடுகிறேன்.
தாய் தன்னினும் தன் குழந்தை மேம்பட்டு திகழ வேண்டும் என்பதனால் உயிர்ப்போடும் உணர்வோடும் வளர்க்கிறாள். நம்ம மக்கட்பேருக்கு போயிரும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்கிற அடிப்படையில தந்தை சாதாரணமாக இருப்பார், அவருடைய பிள்ளைகள் மேம்பட்ட நிலைக்கு வருவார்கள். இதான் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. இனி எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். தன்னை விட தன்னுடைய குழந்தை அறிவிலோ ஆற்றலிலோ புகழிலோ மற்ற எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களினுடைய மிகு விருப்பம். அதைத்தான் தாய் தன்னுடைய உயிர்ப்போடும் உணர்வோடும் அந்த குழந்தையை வளர்க்கிறாள். தந்தையின் கடமையும் சான்றோர் அவையில் மேம்பட்டு சிறக்க வேண்டும் என்பதையும் நாம் மக்கட்பேரில் பார்த்தோம். அருட்பா அரசர் சொல்லுகிறார், எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி நாம் செயல்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அந்த துடிப்பு இருக்கிறது பாருங்க. எவ்வுயிரெனினும் அவ்வுயிர் துடிக்கும் துடிப்பு தனக்கு ஏற்பட்டதாக கொண்டு உதவி காக்கும் பெருநிலையை ஆன்மநேயம் என்று அன்பர்கள் சொல்லுகிறார். தன்னலமற்று உயிர்கள் அனைத்தும் தம் உயிராக கொள்ளும் பெருநிலைதான் நீத்தார் நிலை என்பதை நாம் 21வது குறளிலே பார்த்தோம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணி வேண்டும். ஒழுக்க நெறியில் நிலைத்து நின்று பற்றுவிட்ட துறவியரின் பெருமையே சிறந்தது. உயிர்தான், உயிர் இரக்கம்தான், ஒன்றல்லது இரண்டில்லை. உயிர்தான், உயிர் இரக்கம்தான், ஒன்றல்லது இரண்டில்லை. இரக்கம் ஒருவின் நீங்கின், ஒருவின்னா நீங்கின், உயிர் ஒருவும் உயிர் நீங்கும். இரக்கம் ஒருவனிடமிருந்து நீங்கிவிட்டால் அவன் உயிர் போனதாக பொருள் என்று அருளாளர் வள்ளலார் சொல்லுகிறார். அந்தனர் என்போர் அறவோர் மற்றும் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்பது 30வது குறளிலே சொல்லுகிற போது சொன்னோம். அந்தனர் என்பது சாதியை குறிப்பதென்று அவர் அறவோர் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் அறநிலையில் நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்தனர் என்பதை, துறவியரும் அந்தனர், அறநெறியில் நிற்போர் அனைவரும் அந்தனர் என்பதை அந்த 30வது குறளின் மூலமாக திருவள்ளுவர் பெருமான் சொல்லுகிறார். பொருளியல் வாழ்வு, இல்லற வாழ்வை தம் பிறங்கடைகளாம் மக்களிடம் ஒப்படைத்து அவர்களுக்கு வேண்டும் துணையாகவும் வழிகாட்டியாக வாழ்ந்து புரிதலே துறவற வாழ்க்கையின் தொடக்கம் என்பதை தொல்காப்பியரும் காமம் சான்ற கடைக்கோட்காலை ஏமம் சார்ந்த மக்களோடு துவன்றி அறம்பொய் சுற்றமோடு கிழவனும் கிழத்தையும் சிறந்தது வயிற்றல் இறந்ததன் பயனே என்று 1138வது நூற்பாவிலே குறிப்பிடுகிறார் என்பதை கூறி நாம் இப்பொழுது 1வது குறளுக்கு வருகிறோம். இதுவரை சொன்னது துறவற இயல் என்றால் என்ன, அருளுடைமை என்பதற்கான முன்னுரைகள். இப்பொழுது 1வது குறள் 241 அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம், பூரியார் கண்ணுமுல. இதுல பாருங்க, அந்த பூரியாருங்கிற வார்த்தைக்கு தான் பொருள் தெரியாது. மீதி எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான், தெரிஞ்ச சீர்கள் சொற்கள். பூரியார் என்றால் இழிந்தவர்கள், ரொம்ப எளிமையானது. பொருள் என்பது இழிந்தவர்களிடமும் கீழானவர்களிடமும் இருக்கும், எப்படி வேணாலும் சம்பாரிச்சு வச்சிருப்பான். ஆனால் அருள் என்பது உயர்ந்தவர்களிடம் மட்டும்தான் இருக்கும் என்பதை இந்த எளிமையாக சொல்லுகிறார். செல்வத்துட் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று பின்னால பார்க்க போறோம் கேள்வி அதிகாரத்துல. கல்வி கேள்வி செல்வங்களை விட அங்கேயும் அதான் சிறந்ததுன்னு சொல்றாரு, இங்கேயும் இதுதான் சிறந்தது என்று சொல்லுகிறாரே. அங்கே கேள்வி செல்வம் தான் செல்வத்துள் செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்த செல்வம் கேள்வி செல்வம் என்று சொல்கிறார். இந்த இடத்திலே அருட்செல்வம் தான் செல்வத்துள் செல்வம் என்று சொல்கிறார். நாம் பார்த்தால் கல்வி கேள்வி செல்வங்களிலும் மேம்பட்டது அருட்செல்வமாகும். இந்த கேள்வி செல்வம், கல்வி செல்வமும் கேள்வி செல்வமும் எதுக்காக வேணும்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு மனதிலே அன்பும் இரக்கம் என்கிற அருளும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம படிக்கிறோம். படித்தவர்கள் சொன்னதை கேட்கிறோம். நமக்கு இயல்பாகவே அது அமைந்து விட்டதென்றால் அது 2வது.
கல்வி கேள்விகள் எல்லாம் இரண்டாவது. ஏனென்றால் அந்த கல்வி கேள்வி இதற்குள்ளே அடங்கிவிட்டது. என்ன குறிக்கோளுக்காக நாம் படிக்கிறோம், படித்தவர்கள் சொல்றதை கேட்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளமானது அன்புள்ளமாகவும் அருள் உள்ளமாகவும் இருக்க வேண்டும் என்பதனாலே தான். அதனாலே இங்கே அருட்செல்வம் தான் செல்வத்துள் செல்வம் என்பதை இங்கே சிறப்பாக சொல்கிறார். பொருட்செல்வம் என்பது பூரியார் கண்ணுமுள்ள, பூரியார்னா பூரி சாப்பிட்றத நினைச்சுக்க கூடாது. இங்க பூரியார் என்பவர் இழிந்தவர் என்பது பொருள். பொருட்செல்வத்தை பூரியார் கண்ணுமுட என்றதனால் அருட்செல்வம் அருளாளரிடம் மட்டுமே உள்ளது. எத்தகைய கீழாமொழியிலும் பொருளை தேடுவர். குறுக்கு வழி மாற்று வழி என்று அருட்செல்வத்தை தேட முடியாது, பொருட்செல்வத்தை தான் தேடலாம். ஆகையினால பல்வேறு வகைகளில் திரட்டப்பட்ட செல்வத்தை பாவ கழுவாய்க்காக உள்நோக்கத்தோடு செயல்படுவரை அருளாளர் என்று எண்ணலாகாது. அவர் கூட கொடுக்கிறாரே என்று சொன்னால் அவர் கழுவாய் தேடுகிறார். அந்த பாவத்தை நீக்கி புண்ணிய உலகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறாரே தவிர இயல்பாக அவர் கொடுப்பவர் இல்லை. யாரோ போய் சொல்லியிருக்காங்க, ஏதாவது பண்ணு இல்லைன்னா உனக்கு ஏதாவது நேரும் என்று. அதை கேட்டு அவர் கொடுக்க தொடங்கி இருக்கிறாரே தவிர அது சரியான கழுவாய் ஆகாது என்பதனாலே செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வம் அருளாகிய செல்வமே, மற்ற பொருட்செல்வம் இழிதன்மை உடையாரிடத்தும் உள்ளது என்பது இதனுடைய கருத்து. மீண்டும் குறளை பாருங்கள். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. அடுத்து இரண்டாவது குறள். நல்லாற்றால் நாடி அருளாள்க, பல்லாற்றால் தேரினும் அகுதே துணை. நல்லபடியா சிந்திச்சு பார்த்தோம்னா அருள் நெறியினை ஏற்க வேண்டும், அருள் ஆள்க ஏற்க வேண்டும். பல்லாற்றால் தேரினும் அகுதே துணை, பல வழிகளில் சிந்தித்தாலும் அருளே மிகச்சிறந்த துணை என்பதை இந்த குறள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அருளே நமக்கு வாய்த்த நல்ல துணை ஆக அமையின் அதற்கு இணையாம் துணை வேறு இல்லை. வள்ளலார் இறையே அருட்பேரொளி என்றார். அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிறார் அல்லவா, அது அருட்பேரொளி. இதை தொடர்ந்து இந்த ஒப்பிலா பேரிரக்கத்தை தொடர்ந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிறார். இந்த பேர் இரக்கத்தை தான் தனிப்பெரும் கருணை என்கிறார். இந்த இரக்கம் ஜீவாருண்ய ஒழுக்கம் என்று தனியாக ஒரு உரைநடை நூல் செய்திருக்கிறார். அதை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கிற நூலை அருட்பாவினுடைய இணைந்து இருக்கும் அதை படித்து பார்க்க வேண்டும் என்பதனாலே இந்த செய்தியை இங்கே சொல்லுகிறோம். அதிலே ஒரு பாடல் மட்டும் சொல்கிறேன். அருள் பற்றி அவர் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார் என்பதை நான் ஒரே ஒரு பாடல் மட்டும் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். 25 பாடல்களை அருள் தொடர்பாக பிள்ளை சிறுவிண்ணப்பம் என்கிற பகுதியிலே அவர் குறிப்பிடுகிறார். மண்ணுலகத்திலே ரொம்ப எளிமையான வார்த்தைகளை சொற்களை போட்டுத்தான் எழுதுகிறார். மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிது எனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன், சகிக்க மாட்டேன். அந்த வருத்தத்தை, அந்த உயிர்கள் படும் துன்பத்தை நான் ஒரு சிறிதும் சகித்திட மாட்டேன். எண்ணூறும் எனக்கே நின் அருள் வளர்த்தால் இசைத்த போது எல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல் வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சை எந்தாய், எனக்கு கொடுத்து விடுவாய். நான் இதிலிருந்து ஒரு சிறிதும் தொடர்ந்து அந்த அருள் நிலையிலிருந்து வழாமல் இருக்கின்ற மனத்தை எனக்கு கொடு என்று அருட்பிரகாச வள்ளலார் வேண்டுகிறார். நல்லாற்றால் நாடி அருளாள் பல்லாற்றால் தேரினும் அகுதே துணை. நீங்கள் எப்படி பார்த்தாலும் அருள் மட்டும்தான் நமக்கு சரியான துணை என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். நல்லாற்றால் நாடி அருளாள்க, பல்லாற்றால் தேரினும் அகுதே துணை. ஆராய்ந்து பார்த்தால், தேரினும் என்றால் ஆராய்ந்து பார்த்தால் அது மட்டும்தான் துணை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து 243. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ்.
இந்த புகழ் என்பது நாம் 24வது அதிகாரத்தில் பார்த்த புகழ் இல்லை. அந்த உச்சரிப்பு தெளிவாக இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் தமிழை யாரும் ரசிக்க மாட்டார்கள், சுவைக்க மாட்டார்கள். இந்த சில தனியார் தொலைக்காட்சிகள்ல அந்த பாடல் பாடுகிற 2.5 மணித்துளிகள் 3 மணித்துளிகளிலே அந்த திரைப்பட பாடல்களை பாடுகிற குழந்தைகளை எல்லாம் தேர்வு செய்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா தெளிவான உச்சரிப்பு இருக்கும். அந்த தெளிவான உச்சரிப்பு இல்லாதவர்களை நிராகரித்து விடுவார்கள். தெளிவான உச்சரிப்பு இருக்க வேண்டும். அந்த உச்சரிப்போட இசையும் சேர்ந்திருக்க வேண்டும். அப்போதான் அந்த குழந்தைக்கு 50லிருந்து 100 பேர் வரை இசைக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு கருவிகளாக இசைக்கக்கூடியவர்கள் அரண் சேர்ப்பார்கள், அதற்கு அணி சேர்ப்பார்கள். நீங்கள் நன்றாக கவனியுங்கள். 1000 குழந்தைகள் கலந்து கொண்டால் அதுல ஒரு 10-15 பேர்களைத்தான் அவர்கள் தேர்வு செய்வார்கள். அப்போ நம்ம இயல் தமிழை படிக்கிற போது உச்சரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக குறிநடில் பிரச்சனை கூட இருக்கிறது. சோமன் என்பதை சேமன் என்று படிக்கிறார்கள், சோலை என்பதை சேலை என்று படிக்கிறார்கள், தொல்காப்பியம் என்கிறார்கள். தொல்காப்பியம் தான். அந்த காவண்ணாவிலே இக்கண்ணாவும் இருக்கு. இக்கு கூட்டல் ஆவண்ணா காவண்ணா. அப்படி இருக்கிற போது அதில் தேவையில்லாமல் இன்னொரு இக்கு சேர்க்க வேண்டியதில்லை. தொல்காப்பியம் என்று சொன்னால் போதும், தொல்காப்பியர் என்று சொன்னால் போதும். தொல்காப்பியம் என்று சொல்வது பிழையானது. இதையெல்லாம் பணியிடை பயிற்சி கொடுத்து நடத்துகிறவர்களுக்கு கீழ் வகுப்புகளிலேயே இந்த பயிற்சிகளை எல்லாம் அளிக்க வேண்டும். இதெல்லாம் யார் சொல்வது? மேம்பட்டத்திலே இருக்கிற கல்வியாளர்கள் தான் சொல்ல வேண்டும். அவர்கள் சொன்னால்தான் கொஞ்சமாவது ஈடுபடும். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏறுபவர்களுக்கு ஏறும். இதுபோல அருள் சேர்ந்த நெஞ்சில இந்த புகழ் என்பதற்காக சொல்ல வந்தேன். 7வது சீர் புகழ், புகுதல் என்று பொருள். இன்னா உலகம் புகமாட்டார்கள், இருள் சேர்ந்த இன்னா உலகம். இன்னான்னா துன்பம், இன்னா என்றால் துன்பம். நன்றாக நினைவுகொள்ளுங்கள். இது அடிக்கடி இந்த சீர் வரும். இன்னா என்கிற சீர் வரும். இன்னா என்றால் துன்பம். இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இருள் சேர்ந்த துன்ப உலகமாகிய நரக உலகம் என்று சொல்லுகிறார்கள். நரயம், நிறையம் என்று தமிழிலே சொல்லுது. நரகம் என்கிற சொல்லுக்கு நிறையம் என்று பாவாணர் குறிப்பிடுவார். துன்ப உலகமாகிய நிறையத்திற்கு சென்று இடர்பட மாட்டார்கள். யார்? அருள் கசிகின்ற அன்பு நெஞ்சத்தை உடையவர்கள். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை. இப்படிப்பட்ட நிறைய உலகத்திற்குள் சென்று சேராதவர்கள் யார் என்றால், இந்த துன்பப்படுகின்ற இந்த நிறையத்திற்குள் சென்று சேராதவர்கள் யார் என்று சொன்னால் அருள் சேர்ந்த நெஞ்சினார். அவர்களுக்கு இந்த துன்பம் இல்லை என்பதை இந்த குறளிலே சொல்கிறார். கவலைப்படுதலே கடுநரகம். கவலைப்படுதல் தான். மனசுல நிறைய சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கிறது. ஆனா மனசிலே ஒரு கவலை இருக்கிறது. இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி வந்தன? அவன் தப்பு செய்து மறைவாக வாழ்வான். வேறு மாநிலத்திற்கு கூட சென்று விடுவான். எனக்கு வேறு மாநிலத்துக்கு போன ஆளை தெரியும். கோடி கோடியாக சேர்த்து பின்புறமாக ஓடிவிட்டவர். வேறு நாடுகளிலே கூட சென்று தஞ்சம் அடைந்திருப்பார்கள். என்றாலும் கூட தவறு செய்து வேறு இடத்தில் மறைந்து வாழ்வாரே. ஆனால் அது அவருடைய புகழை மழுங்க செய்து பழிதான் அவருக்கு வரும் என்பதை இந்த இருள் சேர்ந்த உலகம் புகுவதை தவிர்க்க வேண்டும் என்பது. கல்வரை கோரல் கடுங்கோல் என்று வேல்வேல் குற்றம் கான் என்று வழக்குரைக்காதை சிலப்பதிகாரம் சொல்லும். கல்வனை கொள்ளுதலும் பயிர்களிடையே களை எடுப்பதும் அறத்திற்கு மாறானதென்று அது அரச நீதி என்பதை நாம் நினைவில் கொண்டால் இதனுடைய நிலை புரியும். குற்றவாளிகள் தப்பித்து விடக்கூடாது. குற்றமிலாரை தண்டித்தல் கொள்ளுதல் ஆகியவை குற்றம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். யானே அரசன் யானே கல்வன் என்று பாண்டியன் சொன்னானே, அதைத்தான் 2000 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு தப்பும் தவறுமாக நீதி சொன்னவர்களில் நான் இப்படி தவறு செய்து விட்டேன் என்று எந்த ஒரு நீதி அரசராவது உலக அளவிலே சொன்னார்களா என்று எனக்கு தெரியவில்லை.
இதைத்தான் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். யானை அரசன் யானை கல்வன் என்று அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் வளைந்த தன்னுடைய செங்கோலை நிமிர்த்தி பிடித்தான் என்பதனால சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு அல்லல் படுத்தும் கரவில்லாமல் அமைவது ஆகாது என்று மணிமேகலையும் சொல்லுகிறது. அதற்கு இரட்டை காப்பியம் என்று சொல்வார்கள். சிலம்பையும் மணிமேகலையும் அந்த இரட்டை காப்பியம் சொல்லுகிறது, அவர்கள் மணிமேகலை சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றினார் என்று. ஆகையினாலே நாம் இந்த குறளிலே பார்ப்பது அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்பதை நாம் கணித்துக் கொள்ளலாம். அடுத்து 4வது குறள். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப, அது இல்லென்பன் போடுறோம். தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. உலகத்தில் மண்ணுயிர் என்றால் நிலைபெற்ற உயிர்கள், எல்லாம் அன்பால் நேசித்து காக்கும் அருட்செயல் உடையவர்கள் தமது உயிர் பற்றி கவலை கொள்ள தேவையில்லை அல்லது அச்சம் கொள்ள தேவையில்லை. தன்னுடைய உயிரை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. பாரதியார் காலாவா உன்னை என் காலால் மிதிக்கிறேன் என்று சவால் விட்டவர். நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று. அருளாளி உயிர்களை எல்லாம் பேணி இரக்கம் காட்டுபவனுக்கு தன் உயிர் இழப்புக்காக அஞ்சும் அச்சம் இல்லை. உயர்ந்த அருளறம் பூண்டோன் தீவினை செய்ய மாட்டான். அருளாளியை எத்தகைய கொள்ளை புரிவானும் பகையாக கொள்ள மாட்டான். வெறி கொண்டான் இவனேனும் அப்படி தீமை செய்தாலும் மேம்பட்ட அருளாளி அத்தகைய கொடியனையும் பகையாக கொள்ளான் என்பதை நாம் அடுத்து வரும் அல்லல் அருளாழ்வார்க்கில்லை என்ற குறள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அச்சமே கீழ்களது ஆசாரம் என்பது 1075வது குறள். கயமையில வருகிற 5வது குறள். மேன்மக்கள் மேல் மக்களாம் அருளாளர் தம் உயிர்க்கு அஞ்சார், ஏனெனில் அவர் வாழ்வது அவர்க்காக இல்லை, மற்ற உயிர்களின் நன்மைக்காகவே தம் உயிரை தாங்கியிருப்பர். அவ்வுயிர் தொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்படும் போது அவருக்கு அவ்விழப்பை அன்றி தமக்கு இழப்பு வேறொன்றும் இல்லை என்பதை இந்த குறள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த குறளை மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு தன்னுயிர் அஞ்சுவினை இல்லென்ப என்று குறளுக்குள்ளேயே பொருளை மாற்றி படிக்கலாம். குறளுக்குள்ளேயே பொருள் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு தன்னுயிர் அஞ்சுவினை இல்லென்ப, தன் உயிர்க்காக அவர் அச்சப்பட வேண்டியதில்லை என்பது இதன் மூலமாக தெரிகிறது. 5வது குறள். அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லல் மாஞாலம் கரி. இந்த நேரடியாக பார்க்கிறது சாட்சி என்று சொல்வார். சான்று என்பதை சாட்சி என்று சொல்லுகிறார். யாருக்கும் புலப்படாது, ஆனா நடந்தது, அதை கரி என்று சொல்வார் என்று பாவாணர் வேறொரு இடத்திலே குறிப்பிடுவார். இங்கே கரி என்று வருகிறது, மல்லல்மா ஞாலம் கரி என்று. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை, அருளாழ்வார்க்கு அல்லல் இல்லை. அல்லல் என்றால் துன்பம். இங்க இன்னா என்றாலும் துன்பம்னு பார்த்தோம். இப்ப இங்க அல்லல் என்றாலும் துன்பம். அருளாழ்வார்க்கு அல்லல் இல்லை. அருளை பொழிந்து கொண்டிருப்பவர்களுக்கு துன்பம் என்பதே தெரியாது. அதை நம்ம எடுத்துக்காட்டுகள்ல பார்க்க போறோம், எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இந்த 3 போதும், 3 சீர் மட்டுமே போதும். ஆனாலும் 4, 5, 6, 7 4 சீர்களை ஏன் திருவள்ளுவர் இந்த குறளிலே கூடுதலாக போட்டிருக்கிறார்? வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. வழி என்பது காற்று, மல்லல்மா ஞாலம் கரி. அருளுடையவர்க்கு துன்பம் என்பது இல்லவே இல்லை. அதான் அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை. அதற்கு காற்றும் கொடையும் வளமும் பெரிதும் சுழற்சியையும் உடைய இவ்வுலக பெருமக்களே சான்று என்பதுதான் இந்த 4னுடைய கருத்து. இதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்த்தால் இதனுடைய கருத்து நன்றாக புரியும்.
இதெல்லாம் வந்து இந்த கரின்னு சொன்னார் பாருங்க. இது பாவாணர் ரொம்ப அற்புதமாக நேரடியாக பார்த்தது சாட்சி, அதை சான்று என்று தமிழ்ல சொல்லுவோம். ஆனால் கரி என்ற சொல்லுக்கு மறைமுகமாக, இப்ப காற்று அடிக்கிறது நமக்கு தெரியுது, ஆனா காட்ட முடியாது. இதுதான் மறைமுகமாக இருக்கிற சாட்சி. இதை காற்றும் கொடையும் வளமும் பெரிதும் சுழற்சி உடைய உலக பெருமக்களே சான்று என்று ஒரு 4 சொல்லுகிறார், இந்த குறளிலே சொல்லுகிறார். இப்ப அந்த சாட்சிகளை பார்ப்போம். இப்ப மெய்ப்பொருளாரை வந்து முத்தநாதன் பலமுறை படையெடுத்து வந்தான், அவரை வெல்ல முடியவில்லை. அப்ப அவரை எப்படி வேடம் பூண்டு சென்றால் அவரை கொல்லலாம் என்பதை யூகித்து அதன் மாதிரி வேடம் பூண்டு அவரை கொள்ளுகிறான். மெய்ப்பொருளார் வந்து அருளாளராக இருப்பதனால அவரை அந்த பரிசே செய்தான்னு சேக்கிடார் போடுவார். கொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் அவன் நினைத்த அப்பரிசே செய்தான் என்று சொல்லுவார். அவரை வந்து கொலை செஞ்சிட்டான். அப்ப மெய்க்காவலர் வந்து பிடிக்கிற போது இவர் தன்னுடைய அருளை புரிகிறார். அவனை ஒன்றும் செய்து விடாதே, வேறு யாரும் எதுவும் செய்து விடாமல் அவனை கொண்டு போய் விட்டுட்டு வா. அது விட்டுட்டு வந்து அவனை பத்திரமாக கொண்டு எல்லைப்புறத்திலே விட்டுவிட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு இவர் உயிர் போகிறது என்பது புராண வரலாறு. அப்ப தத்தா நமரேகான் நம்மவர் என்று அவர் சொல்லுகிறார், கொலை செய்தவனே. இதான் அருள்னு பேர். அடுத்தடுத்த சான்றுகள்ல இது எப்படி நம்மவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதர் வந்து அவர் வந்து தூதர் தான், அவர் இறைவன் இல்லை. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இவர்கள் வந்து கூலி ஆட்கள். என்னை இந்த சிலுவையில் அறைவதற்காக அவர்களுக்கு கூலி உண்டு, கூலி வேலை செய்கிறார்கள். அதனால் தாம் செய்வது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள். ஆகையினால் இவர்களை மன்னியுங்கள் என்று ஆண்டவரிடம் வேண்டுகிறார்.